ஹே guys, வெல்கம் டு டேலண்ட் வித் பானு சேனல். ஸோ இன்றைக்கான ஷார்ட் ரீடிங் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பார்ட்னரோட கரண்ட் ஃபீலிங்ஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனோடைய ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக லாஸ்ட் கான்வர்சேஷனில் இல்லை ஒரு ஆர்கியூமெண்ட்டில் மூவ் ஆன் பண்ணிக்கலாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம், இனிமேல் உனக்கு எனக்கும் ஒத்து வராது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்வோ ரிலேட்டட் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே நடந்திருக்கும். ஸோ அதில் அவங்கள ரொம்பவே ஹார்ஷாக திட்டியிருப்பாங்க, ஹார்ஷாக சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்று பிடிக்கல போன்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை நினச்சி இப்போ ரொம்பவே வருத்தப்படுறாங்க அண்ட் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் நிஜமாகவே உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினச்சி அந்த மாதிரி எதுவுமே அவங்க நடந்துக்கல. அன்றைக்கி அவங்க இருந்த சுச்சுவேஷன்ஸ், அவங்க இருந்த ப்ரெஷர் எல்லாமே சேர்ந்து தான் அவங்கள அந்த மாதிரி நடந்துக்க வச்சுது. இன்னுமே நீ என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கியா? ஏன்னா நான் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறேன். என் லைஃப்பில் நான் வேணும்னு நினச்ச ஒரு பர்சன் தான் அது நீ தான். கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் நான் சரி பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப், ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எடுப்பேன் அப்படின்னு உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் எல்லாமே இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும் தான் அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ எதிரிடத்துல அவங்களுக்குமே தூரமாக இருந்து ஃபீல் ஆகிருக்காங்க. நீங்கள் இப்படியே இருக்கிறது அவங்களுக்குமே ஏதோ கஷ்டமாக இருக்குது, கில்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி அவங்களுக்குமே அது உறுத்தலாக இருக்குது, ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு. எனக்கு புரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸ், அதான் விட்டு போயாச்சுல அப்புறம் என்ன ஆக்குற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் ஆனால் அவங்க அது வேணும்னே நினச்சி ஹர்ட் பண்ணணும்னு நினச்சி அன்றைக்கி நடந்துக்கல, சுச்சுவேஷன்ஸின் காரணமாக தான். ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் அவங்க அங்கே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்காண்டி நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்க மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சமாக உங்களுடைய லைஃப்பை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்க லைஃப்பில் சில விஷயங்களை சால்வ் பண்ணிவிட்டு திருப்பி உங்களை தேடி வர்றதுக்கான நாட்கள் சீக்கிரமாக அது ரோல் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இன்றைக்கான ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன். டாடா பாய், நான் அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன்.